நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஏசப்பா பிள்ளைதான் சொல்றீங்களே, கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவருக்காக எழும்பி இருக்கீங்களா? ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவருக்காக தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்றீங்களா? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? தேவன் அதை விரும்புகிறார். நீங்க அதை செய்யணும். அதை செய்யதான் கர்த்தருடைய வல்லமையும் மகிமையால் நீங்க நிரப்பப்பட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்க மற்றவர்களுக்கு மாற முடியும். நீங்க மற்றவங்களுக்கு மாறுவது மட்டுமில்ல, தேவனுடைய இருதயத்தினுடைய நினைவெல்லாம் அறிந்து நீங்க செயல்படுத்த முடியும். எவ்வளவு பாக்கியம் பார்த்தீங்களா? இந்த கிருபையை காலை வேளையில் கேட்க நீங்க அவர் பிரசன்னத்துக்கு வாங்க, ஜெபத்திற்கு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 68:34, தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமையை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமையை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது. இது எல்லாத்தையும் உணர்ந்து அதன் காரியங்களை அறிந்து நீங்க சொல்லுங்க, எடுத்து சொல்ல ஆயத்தப்படுங்க, ஜெபிங்க. உங்க கட்டு உடையும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளி ஆசீர்வதிப்பார். அவருடைய வருகையிலும் நீங்க காணப்பட முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.